பிப்ரவரி 7. ஸோ இந்த பிப்ரவரி 7 பார்த்தீங்கன்னா ரோஸ் டே அப்படிங்கிறாங்க. ஸோ ரோஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் வந்து ரோஸ் சேல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. உலகம் பூரா இந்த அன்னைக்கு வந்து ரோஜா பூக்கள் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுமா. ஸோ இந்த ரோஜா பூ வந்து ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலோ, இல்லை ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பையனை லவ் பண்ணாலோ, இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி பர்பஸ்க்காகவோ வந்து தனக்கு பிடிச்சவங்க கிட்ட ரோஸை கொடுத்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த ரோஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை வந்து பபிள் கம் டேங்கிறாங்க. ஸோ வாய் கூட பபிள் கம் போடும் இல்லையா, ஸோ அந்த பபிள் கம்முக்காகவே இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பல விதமான பபிள் கம்ஸ் வந்து இந்த அன்னைக்கு போட்டு வந்து வெளிநாடுகளை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து பேலட் டான்ஸ் டே அப்படிங்கிறாங்க. ஸோ பேலட் டான்ஸுங்கிறது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஆடக்கூடிய ஒரு வகையான டான்ஸு. இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அத்லெட்டிக்ஸ் மாதிரி உடம்பு நல்லா வளைச்சு நெளிச்சு ஆடுவாங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கதையவே இந்த டான்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒரு டான்ஸாக வந்து இந்த பேலட் டான்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டான்ஸ் டேயை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 7 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாள் இந்த பிப்ரவரி 7 வந்து இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.